Hello everyone, welcome to Sparks Academy. So daily dose 6 இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா DPSP ஓகேங்களா, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி மேக் பண்ணும்போதோ இல்லை ஒரு சட்டம் போடும்போதோ ஸோ என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், அது மக்களுக்கு எந்த விதத்தில் பயன்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்றத நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் அந்த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கிறது தான் டிபிஎஸ்பி ஓகேங்களா. சிம்பிளாக வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் போடும்போது அது என்ன அவங்க வந்து என்னென்னலாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு போடணும் அப்படின்றது தான் டிபிஎஸ்பிக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டிபிஎஸ்பிக்கில் வந்து நம்ம எந்த வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் வந்து ஆர்டிகல் 36 ஆர்டிகல் 36 51 கீழே சொல்லியிருக்கிறது தான் டிபிஎஸ்பி. ஸோ இந்த டிபிஎஸ்பி அப்படின்ற கான்செப்ட் எங்கே வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து ஓகேங்களா, ஐரிஷ் கான்ஸ்டியூஷனில் தான் வாங்கியிருப்போம். ஸோ இந்த ஐரிஷ் வந்து யார்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ஓகேங்களா. ஸோ இவங்ககிட்ட இருந்து தான் இந்தியா வாங்கியிருக்கு ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பானிஷ்கிட்ட இருந்து ஐரிஷ் வாங்குறாங்க. ஐரிஷ் அவங்க ஃபாலோ பண்ண அந்த டிபிஎஸ்பி கான்செப்டை இந்தியா வந்து பாரோ பண்ணிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த 3 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க அந்த டிபிஎஸ்பி. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த புக்கில் வந்து 3 பிரிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஆர்டிகல் சொல்கிற கருத்துக்களின் அடிப்படையில் வந்து சோசியலிஸ்டிக், காந்தியன், லிபரல், இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோசியலிஸ்டிக் வந்து பார்ப்போங்களா. சோசியலிஸ்டிக் அப்படின்னா வந்து நம்ம சொசைட்டிக்கு நம்ம மக்கள் நலனுக்கு என்னென்ன பாலிசிஸ்லாம் வந்து கவர்மெண்ட் மேக் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து சோசியலிஸ்டிக்கில் வந்து சோசியலிஸ்டிக் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு 8 ஆர்டிகல் இருக்குது. ஸோ இந்த 8 ஆர்டிகளும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கங்க. பட் இம்பார்ட்டண்டான ஆர்டிகல் வந்து எதாவது எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்களா. ஸோ ஆர்டிகல் 39A, 41, 42 அண்ட் 43 வந்து அதிகமாக வந்து எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. இதுவும் பர்டிகுலராக வந்து 39 அண்ட் 39A வந்து அதிகமான டைம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய ஆர்டிகல், நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்களா. ஸோ வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 38. ஸோ 38 என்ன சொல்லுது அப்படின்னா த ஸ்டேட் ஸ்ட்ரைவ் டு ப்ரொமோட் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட், அதாவது வந்து ஒரு மக்கள் நலனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொள்கைகளை வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 38. ஸோ 38 கிளாஸ் 2 வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அது 1, 2 வந்து இன்இக்வாலிட்டிஸ், அதாவது இன்இக்வாலிட்டிஸை வந்து என்ன பண்ணணும், குறைக்கணும். அதாவது மக்களுக்கிட்ட இருக்கிற அந்த இன்கம், அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களுடைய அந்தஸ்து, இந்த இதில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸை வந்து மினிமைஸ் பண்ணணும். டு மினிமைஸ் த இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து இந்த ஆர்டிகல் 38 வந்து ஃபஸ்ட்லேருந்து இருக்காது. ஸோ 1978 44th அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட் படி தான் வந்து அதாவது இன்இக்வாலிட்டிஸை குறைக்கணும் அப்படின்ற ஊதிய ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, மக்களுக்குடைய இந்த அந்தஸ்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 32 சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் 44th அமெண்ட்மெண்ட் 1978 ஓகேங்களா. ஸோ 38 ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 13 ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்டிகல், அதிகமாக வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் ஓகேங்களா. ஸோ இது கீழே வந்து ஒரு 6 பாலிசி சொல்கிறாங்க. இந்த 6 பாலிசி வந்து மக்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 6. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு லைவ்லிஹுட் ஃபார் ஆல். அதாவது லைவ்லிஹுட் அப்படின்னு என்னது, அதாவது அடிப்படை வாழ்வாதாரம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாலிசி வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடிப்படை வாழ்வாதாரம் என்னது, அதாவது உணவு, உடை, இருப்பிடம், இதுதான் வந்து அடிப்படை வாழ்வாதாரம், இது எல்லாத்துமே கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ், அதாவது இருக்கக்கூடிய வளத்தை எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் ஓகேங்களா. அது வந்து கரெக்டாக வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸ் கரெக்டாக வந்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். தேர்டு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், அதாவது ஒரே ஒருத்தர்கிட்ட செல்வத்தை வந்து குவியறதை தடுக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரே ஒருத்தர்கிட்ட வந்து அதிகமான நிலமோ மணியோ போய் சேரதை வந்து தடுக்கிறது ஓகேங்களா. ஈக்குவலாக எல்லாம் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் வந்து லேண்ட் சீலிங் ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க. லேண்ட் சீலிங் ஆக்ட்னா என்னது, நில உச்சவரம்பு சட்டம், எந்த வருஷம் 1961. ஸோ இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து இவ்வளோ தான் நிலம் வச்சிருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரீடி கரெக்டாக வந்து அந்த இது கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே அவர் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதான் வந்து எந்த பேஸில் இந்த ஆர்டிகல் இந்த சட்டம் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 39C ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 39D ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். 39ல் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடியது ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஓகேங்களா. அதாவது சம வேலைக்கு சம ஊதியம், ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடு பார்க்காம எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்து சேலரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் 39D. ஸோ அடுத்து E&F என்ன சொல்லுது அப்படின்னா ஒர்க்கர்ஸோட ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க், அதாவது ஒர்க்கர்ஸோட நலனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெல்த் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், அதாவது சில்ட்ரனுடைய ஹெல்த், அதாவது ஆரோக்கியமான வந்து குழந்தைகளை உருவாக்குறதுக்கு தகுந்த மாதிரி பாலிசி மேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தடுப்பூசி கொடுக்குறது, அவங்க நியூட்ரிஷன் டெவலப் பண்ணுறதுக்காண்டி இந்த இதெல்லாம் கொடுக்குறது இந்த கவர்மெண்ட்டில். ஸோ இந்த யோஜனாஸ் எல்லாமே வந்து எதை அடிப்படையில் போடுறாங்கன்னா இந்த பர்டிகுலர் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் 39F ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக வந்து ஃபஸ்ட்டு 3 ஆர்டிகல் வந்து LDW ஓகேங்களா. ஸோ LBWன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, LBW அப்படின்னா என்ன சொல்லுவோம், லெக் பிஃபோர் வீக்குன்னு சொல்லுவோம், லெக் பிஃபோர்
விக்கெட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து நம்ம LDW சொல்லி வச்சுக்கோம். ஸோ L ஃபார் லைவ்லிஹுட், D வந்து டிஸ்ட்ரிபியூஷன், V வந்து வெல்த் ஓகேங்களா. அதாவது 39A B C ஓகேங்களா. இதனால தெளிவாக பார்த்துங்க. D வந்து பார்த்தீங்கன்னா D வந்து DP அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களா. DP அப்படின்னா அது D வந்து அதாவது 39D, P அப்படின்னா வந்து பேமெண்ட், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஓகேங்களா. ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. E வந்து E ஃபார் எம்ப்ளாயின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. எம்ப்ளாய் அப்படின்னா ஒர்க்கர்ஸோட நலனை பாதுகாக்கணும். அப்போ 39E என்ன சொல்லுது, ஒர்க்கர்ஸோட நலனை பாதுகாக்கணும். அந்த 39F வந்து என்ன சொல்லுது, ஒர்க்கர்ஸ் மட்டும் கிடையாது, அவங்களுடைய குழந்தைகளும் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ வந்து சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா, சில்ட்ரனோட ஹெல்த். ஸோ 39 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல், நல்லா தெளிவாக பார்த்துங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 3 ஆர்டிகல் LDW, அதாவது லெக் பிஃபோர் விக்கெட்னு சொல்லுவாங்க. அது பிக்கு பதிலாக டியை மாற்றிங்க. ஸோ அந்த இடத்துல வந்து லைவ்லிஹுட், டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவல் எல்லாத்துக்கும் கரெக்டாக கொடுக்கணும். V ஃபார் வெல்த், ஒரு ஆள்கிட்ட வந்து பணமோ இல்லை நிலமோ வந்து குவியறது தடுக்கிறது. ஸோ D ஃபார் DP ஞாபகம் வச்சுங்க. 39D அப்படின்னா பேமெண்ட், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு. ஸோ EFன்றது Eனா வந்து எம்ப்ளாயோட நலனை பாதுகாக்கணும், அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களோட குழந்தைகளோட நலனும் பாதுகாக்கணும். ஸோ 39 EF முடிஞ்சது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து ஸோ 41, 42, 43 அண்ட் 43 இது நாலுமே வந்து ஒரு ஒர்க்கர்ஸை பேஸ் பண்ணி சொல்லும். ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு 40 வயசு வரைக்கும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாரு என்னான்ட்டு, 41 வயசில் கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாரு. ஸோ என்னால் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல, ஒரு வேலை கொடுங்க, இல்லை பென்ஷனாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை போட்டு கொடுக்குறாரு 41 வயசில். ஸோ 41 வயசில் வேலைக்கு போயிடுறாரு. 42 வயசு என்ன கேட்குறாரு, வேலை போட்டு கொடுத்தலாம் சரிதான், எனக்கு வந்து வேலை செய்கிற இடம் வந்து சரியில்லை, ஒரு ஏசி இல்லை, ஃபேன் இல்லை, லைட் இல்லை, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். ஸோ 42 கீழே வந்து அந்த ஒர்க் பண்ணுற இடத்த வந்து என்விரான்மெண்ட் வந்து சரி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வேலையும் கொடுத்துட்டீங்க, வேலை செய்கிற இடத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் சேலரி ப்ளஸ் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ 43 வயசில் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அடிஷ்னலாக இன்னும் எனக்கு சேர்த்து கொடுங்க, அடிஷ்னலாக வந்து இன்னொன்று கொடுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பப்ளிக் மேனேஜ்மெண்ட் வந்து என்னை ஆட் பண்ணிங்க, உங்கள் மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்தில் வந்து என்னை வந்து சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 41 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு செக்யூர் ரைட் டு ஒர்க், எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ட் இன் கேஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ், அதாவது வயசானவங்க ப்ளஸ் வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க ப்ளஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச், இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒர்க்கு கொடுக்கணும், அதாவது எஜுகேஷன், கல்வி ப்ளஸ் பொது நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் 41, அதாவது ஒர்க்கு ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளாக வந்து இப்போ 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் ஓஏ பண்ண கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா 41 ஓகேங்களா. 41 சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 42, அது ஆல்ரெடி சொன்னது தான். ஃபஸ்ட்டு வேலை கொடுக்குறாங்க, வேலை சரி என்விரான்மெண்டல் கரெக்டாக இருக்கணும், ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அண்டு மெட்டர்னிட்டி ரிலீஃப் வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறது. ஸோ 43 வந்து லிவிங் வேஜஸ், சோசியல் அண்ட் கல்ச்சரல் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை கொடுக்குறாங்க, வேலை செய்கிற இடத்த ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிடுறாங்க. தேர்டு வந்து அவங்க சேலரி, அதாவது வாழ்வூதியம் கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து இந்த சோசியல் அண்ட் கல்ச்சரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் அந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ், கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக என்ன கேட்குறாரு, 43 அதாவது அடிஷ்னலாக வேறு ஒன்று கொடுங்கன்னு கேட்குறாரு இல்லைங்களா. ஸோ 43A வந்து பார்ட்டிசிபேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது அந்த ஒர்க்கர் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். ஸோ இதுதான் 43A. இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்காது, எந்த சட்டத்தின்படி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏ அப்படின்னா வந்து அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த அமெண்ட்மெண்ட், 1976 47 அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இதனால் தெளிவாக பார்த்துங்க 43. ஸோ நெக்ஸ்ட் வந்து 47 சிம்பிளாக வந்து பப்ளிக் ஹெல்த், அதாவது இம்ப்ரூவ் த பப்ளிக் ஹெல்த், நியூட்ரிஷன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதாவது மக்களுடைய நலனை பாதுகாக்கிற மாதிரி பாலிசிஸ் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ப்ளஸ் நியூட்ரிஷன் டெவலப் பண்ணுற மாதிரி பாலிசிலாம் மேக் பண்ணணும், ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் வந்து மக்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த 47 ஓகேங்களா. ஸோ 39 ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் ஓகேங்களா. லாஸ்ட் டைம் குரூப் 1 கூட கேட்டிருந்தாங்க மேட்ச் த ஃபாலோயிங்கில், அதாவது 39 கீழே வந்து ஏபிசின்னு ஒரு 3 கொடுத்துட்டாங்க. 39A அது வந்து சப்கிளாஸ் ஏபிசி, இது வந்து 39Aன்றது அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர், அதாவது ஏழைகளுக்கு வந்து சட்ட உதவி ஃப்ரீயாக கொடுக்கணும். அது மற்றவங்க மாதிரி வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமாக இருக்கும், அந்த டைமில் அவங்களுக்கு காசு இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து சட்ட உதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் படி இதை சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 1976 ஓகேங்களா. ஸோ இதுக்காக வந்து ஒரு அத்தாரிட்டி வந்து கொண்டு வராங்க, எந்த ஒரு ஆக்ட் கொண்டு வந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் ஓகேங்களா 1987. ஸோ நல்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னு சரியாக ஒரு ஆணையம் போட்டாங்க, அதாவது இந்த ஆணையத்து மூலிமா வந்து நம்ம வழக்கறிஞரையோ ஒரு ஜட்மெண்ட் வந்து ஒரு கோர்ட்டுக்கு போகணுன்னால இந்த நல்சா அப்படின்ற ஒரு அமைப்பு மூலிமா வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து
வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நல்சான்றது நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ 1987 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு வருஷம் ஓகேங்களா. ஸோ 39A ஃப்ரீ லீகல் எய்டு நல்லா பார்த்துங்க ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 43 அந்த 41 42 43 பார்த்தோம் பார்த்தீங்களா. அடிஷ்னலாக வேறு கேட்குறேன். ஸோ அடிஷ்னல் அப்படின்னா 43A வச்சுங்க. ஸோ 1976 பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இதுதான் சோசியலிஸ்டிக்கில் சொல்லியிருக்கிற ஆர்டிகல்ஸ். ஸோ வந்து இப்போ சொன்னதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான ஆர்டிகல் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தது. எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து ஃபஸ்ட்டு இன்டரிம் பிரைம் மினிஸ்டராக இருந்த பிரைம் மினிஸ்டர் 2 டைம் வந்து இன்டரிம் இடைக்கால பிரதமராக இருந்திருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார், குல்சாரிலால் நந்தா ஓகேங்களா. அது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ செகண்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் அடிப்படையில் பதவி விலகின ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம். யாருன்னு பார்த்தீங்கன்னா விபி சிங் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இன்றைக்கான கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஓகேங்களா. அதாவது இளம் வயசுலேயே வந்து பிரசிடென்டான ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் யார், ஃபஸ்ட்டு கொஸ்டின். ப்ளஸ் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீக்கிய பிரசிடென்ட், அதாவது ஃபஸ்ட்டு சீக்கியத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சீக்கிய மதத்தை சேர்ந்த ஒரு பிரசிடென்ட் யார், ஜனாதிபதி யாருன்றது தான் இன்றைக்கான கொஸ்டின். ஸோ தெரிஞ்சவங்க ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.